I bow before the master and the grandeur of Kriya Yoga, he who is known as the father of the spiritual universe. Is none other than the great Guru Paramahansa Yogananda. Through him, millions and millions have been gifted with the root and the path of Kriya Yoga. So he would be the originator of this generation and the most powerful yogi we have ever seen or witnessed in this modern age. So I always bow down and before him, and I always serve these disciples with the grateful of Kriya Yoga. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு பரமஹன்ச யோகானந்தருடைய ஜன்மதினம். இந்த ஒரு நாள் வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி. இது வந்து குட் டைம், குட் டே அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை. இது ஒரு மெமரபிள். அந்த மகான் பிறவியே வந்துட்டு ரொம்ப 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 மிராக்கலான பிறவி. அந்த மகானோட பிறவி, அவங்க அம்மா அப்பா அவரை வந்துட்டு இந்த ஒரு பூமிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ரொம்ப அந்த ஒரு கர்ப்பத்தில் உருவானதே ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே த்ரூ த காட்ஸ். அவருடைய ஒரு விஷன் இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது. எதுவுமே இங்கே அப்படி நடக்காது. அப்பேற்பட்ட பரமஹம்ச யோகானந்தர் ஜி அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அவ்வளோ மிராக்கலாக ஒரு சமத்காரமாக ஆக்டிவாக அவர் வாழ்ந்தார்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு. அப்பேற்பட்ட கர்ப்பத்துக்குள்ளே அவரை வந்து உள்ளே நுழைக்கணும் அப்படின்றது டிசைடட் பை த காட். ஸோ இதெல்லாம் காடு யூனிவர்ஸாக அந்த நேம்லாம் இல்லை. தெர் இஸ் ஒன்லி ஒன் திங். தெர் இஸ் ஆல்வேஸ் அ கிரியேட்டர். நேம் இட் வாட் எவர் யூ வாண்ட். அந்த கிரியேட்டருக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. தேர் இஸ் ஒன். அந்த ஒன்னோட ஸ்கீம் தான் இதெல்லாமே, இந்த ஸ்கிரிப்டு. அப்பேற்பட்ட பரமஹம்ச யோகானந்தர் பிறவி எடுத்து எத்தனையோ பேருக்கு வந்துட்டு அவர் இந்த சேவையை செய்யணும் என்பதை ஆல்ரெடி டெஸ்டினேஷன் பண்ணி வச்சுருக்காரு. அது எப்படி சேவை எல்லாருக்கும் செய்யலாம். உங்கள் லோக்கலில் செய்யலாம், அங்கே செய்யலாம், இங்கே செய்யலாம். அந்த சேவையை அதர் கண்ட்ரியில் போய், அதுவும் யூஎஸ், அமெரிக்காவுக்கு போய் கிறிஸ்டியானிட்டியை பற்றி, ஆரிஜினேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அமெரிக்கா தான். அங்கே போய் அவர் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லும்போது எத்தனை கேள்விகள் வந்திருக்கும், எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும், எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு மேலே பண்ணியிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி இவருடைய ஒரு உண்மையான சக்தி, அந்த ஆன்மீக சக்தி, இந்த கிரியா யோகா ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் அங்கே எப்படி வேலை செஞ்சுருக்கு, அத்தனை மக்களை வந்துட்டு எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அட்ராக்ஷன் ஆஃப் கேம், அந்த மாதிரிலாம் இல்லை. தான் மேக்னெட். அந்த மேக்னெட் எப்படி பிடிச்சாரு, அதுதான் யோகம். அப்பேற்பட்ட யோகம் அவர் பண்ணி பயிற்சி பண்ணி இத்தனை பேருக்கு அதை அருளிட்டு போயிருக்கிறாருன்னா நீங்கள் அதை விடக்கூடாது. இந்த கிரியாவை யாரும் விடவே கூடாது. இதை நீங்கள் விட்டிங்கன்னா வேஸ்ட் நம்ம. ஸோ ஒரு மனுஷனும் இது பயிற்சி பண்ணணும். இதை விடக்கூடாது. இதை பயிற்சி பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத நீங்கள் இதில் ஃபாலோ பண்ணணும். இது ஜஸ்ட் பேசிக் டிசிப்ளின் ஆஃப் சக்ஸஸாக, அச்சீவ்மெண்ட்ஸாக எல்லாத்துக்குமே ஒரே சிம்பிள் ரூட் தான். நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம் இந்த கிரியா யோகா. ஸோ யாரெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அந்த கிரியா கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம $399 வந்துட்டு யோகா மெடிடேஷனுக்கு வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். கிரியா யோகம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போது இதை எங்கே கற்றுக்கணும், ஏது கற்றுக்கணும், உங்களுக்கு டோர் ஸ்டெப்புக்கே உங்களுக்கு கிரியா யோகம் கிடைக்காது. கிரியா யோகம் உண்மையிலே கிடைக்கணும்னா நீங்கள் நேரில் வந்து தான் அதை வந்து கற்றுக்கணும். அதுக்கு முன்னால் தான் இந்த யோகா மெடிடேஷனுக்கு உங்கள் உடலை தயார்படுத்தணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் யோகா மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே ரகசிய பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் செய்யும்போது என்ன ஆகும், டே டு டே லைஃப்பில் உங்களுடைய மூச்சு தன்மையை உங்களுக்குள்ளே நீங்களே உணர முடியும். உங்களுடைய ஒரு இன்ட்யூட்டிவ் அந்த பவர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த இன்டெலிஜென்ஸ். அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து உயர்ந்து போகும். நீங்கள் வந்துட்டு மக்கா இருக்க மாட்டீங்க, புத்திசாலியான மனிதனாக மாறுவீங்க. அப்பேற்பட்ட அந்த இன்டெலிஜென்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இது வந்துட்டு யூஸ் ஆகும். ஸோ அப்பேற்பட்ட யோகம் அட் அ டைம் நீங்கள் கற்றுக்க முடியாதுன்றதுனால தான் இப்படி நம்ம இந்த ஸ்கீம் வச்சுருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட பரமஹம்ச யோகானந்தர் மூலியமாக எத்தனையோ மகான்கள் பயிற்சி பண்ணி அதில் ஸ்பெசிஃபிக்காக சில பேர் வந்ததில் தான் எங்கள் ஃபாதர் ஒருத்தர் ஸ்பெசிஃபிக்காக டிசைனாக இருப்பாங்க. இறைவனை நிஜமானே புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து உணர்ந்து இருக்கிறது. ஸோ அப்படி வந்துட்டு நாகின் மாஸ்டர் எங்கள் அப்பா வந்துட்டு இதை எனக்கு கொடுத்து, இது உங்கள் மூலியமாக அவர் மூலியமாக உங்களுக்குலாம் இது வந்துட்டு இன்றைக்கி சேருது. ஸோ இதை கேட்குறதே ஃபஸ்ட்டு பெரிய விஷயம். பரவாயில்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க பரமஹம்ச யோகானந்தருடைய புத்தகம் படித்தேங்க, அந்த படித்த பிறகு மிராக்கிள் ஆகிடுச்சான்னா கிடையாது. படித்தா உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, படிக்கலைனாலும் சால்வ் ஆகாது.
படித்தா என்ன ஆகும்னா மெச்சூரிட்டி வரும். அந்த புத்தகம் படிக்கும்போது பார்க்குற விதானம், அந்த விஷயத்தை பார்க்குற விதானத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிக்கு அட்டைன் ஆவீங்க. அவ்வளோதான் தவிர ரியாலிட்டியாக கிரியா யோகம் பயிற்சி பண்ணது பரமஹம்ச யோகானந்தர் அது வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிடாது. அப்போ அது கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு செலக்ட் த குரு. கரெக்டான குரு எப்படி தேர்ந்தெடுக்கணும்? எந்த குரு உங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. வெளியில் புக்கு படிக்காத, கோவில் போகாத, என்ன வேணுமே நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வந்துட்டு உனக்குள்ளே நீ தேடினா மட்டும் போகிறோம். அந்த ஆன்மா தான் எல்லாமே அப்படின்றத உணர்த்துறவர் தான் உண்மையான குரு. அப்பேற்பட்ட குரு எங்கள் ஃபாதராக இருந்தார். அதை தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ப்ரீச் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அப்பேற்பட்ட ப்ரீச்சிங்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிற உடனே கற்றுக்கணும். ஸோ நிறைய பேர் யோசிக்கிறாங்க 399 கொடுக்கணும். வெளியில் எவ்வளோ நீங்கள் வந்துட்டு கொடுக்குறீங்க. வெளியில் 5000, 10,000, 30,000, 1 lakh வரைக்கும் இமயமலையெல்லாம் போய் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. உண்மைன்றது எங்கே வேணால் கிடைக்குங்க. அது அங்கே தான் கிடைக்கும், இங்கே தான் கிடைக்கும் இல்லை. நீங்கள் தகுதியாக இருந்தால் அது உங்களுக்கு காலடியில் வந்து நிற்கும். அப்படி தான் உங்களுக்கு இந்த வீடியோவுமே நிற்குது. அதனால் ஆன்லைனில் யோகா மெடிடேஷன் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நேரில் தான் கிரியா கற்றுக்கணும். அது எங்கே இருந்தாலும் சரி, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவிலேருந்தெல்லாம் எனக்கு கால்ஸ் வரும். அப்போ அப்பேற்பட்டவங்களுக்கு நான் வந்துட்டு உடனே வீடியோ அனுப்பிடலாம் இல்லையா? நீங்கள் வந்துட்டு $10,000 அனுப்புங்க, உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடாது. உண்மையாகப்பட்ட விஷயம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமஹம்ச யோகானந்தர்ஜி அடிக்கடி சொல்லுவார், ஒரு பழம் இருக்குது, ஒரு பக்கத்தில் ஒரு ரொம்ப ரெட் சில்லி இருக்குது. பழம் இருக்குது, அந்த பழத்தை வந்துட்டு எடுத்தோடனே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே கடிச்சிடுறோம். ஆனால் பார்த்தா உள்ளே அவ்வளோ பாய்சனஸ் காரமாக இருக்குது அந்த ஒரு பழம். இந்த சைடு ஸ்வீட்டு, இது ஒரு சில்லி, இது வந்துட்டு ஸ்வீட்டுன்னு நம்ம நினைக்க மாட்டோம், இது காரம்னு நினைப்போம். எடுத்து இப்படி கடிச்சா உள்ளே இனிமையாக இருக்குது, காரமே இல்லை அதில். அப்போது இறைவன் சிருஷ்டி, அவர் சொல்லுவார் பரமஹம்ச யோகானந்தர்ஜி, இறைவன் சிருஷ்டியில் யார் எப்படின்றதுலாம் முடிவு பண்ண முடியாது. வெளியே அவுட்லுக்கை வச்சுலாம் முடிவு பண்ண முடியாது. உள்ளே என்ன இறைவன் அவனுக்கு வச்சுருக்கிறாரு, அவனுக்குள்ளே அந்த ஆன்மா எப்படி வேலை செய்யுது, அவன் மனம் எப்படி இருக்குது அப்படின்றத அவன் கூட பழகி, அவனை கூட தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கக்கிட்ட நீங்கள் க்ளோஸாக இருந்து கற்றுக்கும் போது தான் அது உங்களுக்கு புரியுது, அவனுக்குள்ளே இனிமை இருக்கா, விஷம் இருக்கா அப்படின்னு. ஸோ அப்போது இந்த சைடு காரம்னு நினைக்கிறதும் தப்பு, இந்த சைடு நீங்கள் இது நினைக்கிறதும் தப்பு. சுவைக்கணும். அப்படி தான் இந்த யோகம் நீங்கள் பயிற்சி பண்ணி ருசிக்கணும், சுவைக்கணும், அதோடைய அனுபவங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ப்ராப்ளம் இருந்தால் அதோட எப்படி மாஸ்டராகி அந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி தூக்கி போட்டு போகிறீங்க, அசால்ட்டாக ஒரு கையில் எப்படி தூக்கி போட்டு போகிறீங்க, அந்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பவரை உங்களுக்குள்ளே இறைவன் வைக்கணும். அப்போ அந்த இறைவன் வச்சாரா இல்லையாங்க? இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் வச்சுருக்காரு. அவர் வைக்கலைன்னா அது டிஃபெக்ட். அப்போ அவங்க யார் அப்படின்னா, அவங்க மனிதர்கள் அல்ல, மிருகங்கள், பறவைகள், சின்ன சின்ன பூச்சிகள். இவங்கள மாதிரி பிறவி நீங்கள் எடுக்கலை. அதனால தான் நீங்கள் மனிதனாக இருந்து உயர்ந்த பிறவியில் இருக்கீங்க. இதுதான் பரமஹம்ச யோகானந்தர்ஜி அடிக்கடி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுது. அந்த மக்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ பேர் அதை ஃபஸ்ட்டு எதிர்க்கலை, அதை எல்லோரும் அக்செப்ட் பண்ணாங்க. பிகாஸ் தட் இஸ் ஃபேக்ட். சயின்டிஃபிக்காக அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அப்பேற்பட்ட பரமஹம்ச யோகானந்தர் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரா இல்லையானா, ஆல்வேஸ் தேர். எல்லா மனிதர்களும் நம்ம நினைக்கிறோம் தவிர இறைவனோட ப்ராக்டிக்கலாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. 3வது கண்ணை ஒரு செகண்டில் ஓப்பன் பண்ணலாமா, 7 நாள் ஆகுமா, 7 சக்கரங்களை எப்படி 7 நாளில் திறக்கிறது, இது மாதிரி வீடியோ போட்டு வியூஸ் அடித்து காசு அடிக்கிறது இல்லைங்க. என்னோட விஷன் என்ன தெரியுமா? பரமஹம்ச யோகானந்தர்ஜி எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை தான் கூறிகிட்டே இருப்பார். அவர் எப்போவுமே இதை தான் கூறுவார். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மா தத்துவத்தை எவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஒரு செகண்டும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி உணர்ந்து தன்னை தானே மதித்து அந்த ஒரு லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்குள்ளே போகிறான் அப்படின்றத தான் அந்த குரு சொல்லிக் கொடுக்கணுமா, ஒரு குரு இருந்தால். அப்போது நான் ஒரு குருவாக இருக்கேன்னா உங்களுக்கு அதை தான் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நம்ம விரும்புவேன். அதுதான் என்னுடைய ஒரு மோட்டிவ். உண்மையை பல உச்சிக்கட்ட விதானத்துக்கு போய் நான் அந்த உண்மையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஆனால் சில பேர் புரியாது. அதனால் உங்களுக்கு புரியும் பட்சத்தில் உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கோ அந்த மாதிரி உண்மையை நான் உங்கள்கிட்ட அது உங்களுக்கே புரிகிற விதானத்தில் நான் சொல்லுவேன். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஆன்மீகத்தை ஃபஸ்ட்டு என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் இந்த யோகா மெடிடேஷன். அது தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ளே போய் பயிற்சி பண்ணி நான்வெஜ்ஜை விட்டு இவ்வளோ விஷயமும் பொறுமையாக நீங்கள் பண்ணிகிட்டே வந்தால் தான் ஜீவகாருண்யம்னா என்னென்னு தெரியும், வாழ்க்கை விதானம்னா என்னென்னு தெரியும். பரமஹம்ச யோகானந்தர்ஜி சொன்ன விஷயங்களை ஜஸ்ட்டு கேட்டுட்டு காதோட போகிறது இல்லைங்க. நம்ம பயிற்சி பண்ணுறதுல தான் இருக்குது. அப்பேற்பட்ட பயிற்சியை நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா இந்த பாதைக்குள்ளேயே கால் எடுத்து வைக்கக்கூடாது.
ஏன்னா இந்த பாதைக்குள்ளே கால் எடுத்து விட்டு நிறைய பேர், பெண்கள் சரி ஆண்கள் சரி, இல்லைங்க இந்த பாதையில் இருந்தால் இப்படி இருக்கணும், இந்த பாதையில் இருந்தால் யோகிகள்னால் இப்படி இருப்பாங்க. ஒன்று சொல்கிறேன் மக்களே, யோகிகள்னால் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. யோகிகள்னால் என்ன எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் படிச்சுட்டு வராதிங்க. புக்கில் இருக்கிறது உண்மை இல்லை. யோகிகள் என்பது எப்படி வாழ்வாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு நல்ல தூய்மையான மனிதன் ஆகணும். தூய்மையான மனிதனா நீங்கள் என்ன கிடையாது, யாருமே கிடையாது, அப்படி யாருமே கிடையாது. நாங்கள் தூய்மையான மனிதனா யாருமே இல்லை. ரமண மகரிஷி தூய்மையான மனிதனா கிடையாது. அப்போ அந்த தூய்மை நிலைக்கு போகணும்னா பணமாகிடுவோம். அந்த பணம் ஆகணும்னா செத்து போகிறது. அப்போ தான் தூய்மைன்னு மக்கள் ஒத்துப்பாங்க நம்மளை. அப்போ யாருமே வந்துட்டு இறப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களை திட்டமாட்டாங்க, ஏதோப்பா நல்ல மனுஷன் போயிட்டார் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்போ என்ன, ஒன்று பணமாகு, இல்லை உன் உடலை நீயே விடுற அளவுக்கு யோகி ஆகு, ஞானி ஆகு. அப்போ ரெண்டுமே முடியுமானா முடியும். அது ரெண்டுத்தையுமே சாத்தியம், ரெண்டுமே சாத்தியம்தான். அப்போது பணம் எப்படி ஆகிடுவோம். அப்போ ரெண்டாவது ஆப்ஷனு, இந்த சமாதி அடையிற நிலைக்கு நம்ம போக முடியுமானா கட்டாயமாக முடியும். அதுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நீங்கள் வரணும். எல்லாத்துலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கிட்டே வரணும். எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும். தட் இஸ் யுவர் க்ரோத், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழுவேன்ற ஈகோ பக்கத்தில் வச்சுருங்க. ஆம்பளை நான் இப்படி தான் இருப்பேன், பொம்பளை நான் இப்படி தான் இருப்பேன், இந்த ஈகோ வரக்கூடாது. இறைவன் சிருஷ்டியில் நம்ம யாரா? குழந்தைங்க, இறைவனுக்கு குழந்தைங்க. அப்போ இறைவனு குழந்தைங்களாம் வாழ்ந்துட்டு போங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ஒரு நாள் பாவனை, ஹவு மச் ஸ்பிரிச்சுவலி யூ க்ரோ, அது வந்துட்டு அற்புதமாக இருக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ். நிறைய பேர் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணாதே ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசிடுவாங்க. இதை பற்றி ப்ராக்டிஸே இருக்காதுங்க. இப்போ நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எத்தனை நேரம் பண்ணுறேன்றதை நான் யார்கிட்ட பகிர்ந்துக்க மாட்டேங்க, அது சொல்லவே மாட்டேன். அதேமாதிரி அதுக்குன்னு ஒரு வேஷம் மாலை போட்டுக்கிட்டு, அதுக்கு ப்ரேஸ்லெட்டை போட்டுக்கிட்டு, நகைலாம் வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் புத்தகம் படிச்சுக்கிட்டு கோவிலுக்கு போ அங்கே பரிகாரம் பண்ணு, ஜோசியம் பாரு, எதுவுமே நான் வந்துட்டு காலத்துக்கு அடிமை ஆகிற விஷயத்தை எதையுமே நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பயிற்சி பண்ணணும், கற்றுக்கணும்னா சும்மா அதுதான் போகிறோம். சும்மா உட்காந்து பயிற்சி பண்ணி அதை பார்த்து உள்ள பாவனையிலே அந்த மூச்சை எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருந்துக்கிறது அந்த பயிற்சி. அது அப்படியே உட்காந்து இப்படி கவனிச்சிருவேன், சின்முத்திரை போட்டுருவேன், அதெல்லாம் செட் ஆகாது. அது இல்லை ஆன்மீகம்னா. இது எல்லாமே புத்தகங்களில் அவங்கவுங்க மகான்கள் போட்ட போஸ். இது அவங்க இப்படி வச்சுட்டு போன போஸ், அவங்க ரேஞ்சுக்கு அவங்க வச்சுட்டு போன போஸு. இப்போ ஒரு பெரிய பிரபல ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், ரஜினிகாந்த் இருக்கார் அப்படின்னா, இல்லை ஒரு விராட் கோலி இருக்கிறார் அப்படின்னா, அவர் பேட்டை பிடிச்சி இப்படி போஸ் வைக்கிறாருன்னா அவர் ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளோ வருஷம் பண்ணி இந்தியா டீமில் ஆடி அந்த போஸ் வச்சார். நீ எதுவுமே பண்ணாமல் இப்படி போஸ் வச்சனா உனக்கு லைக் வருமா? ஒன்றும் வராது. நீ அவர் மாதிரி ஆடுவியா? ஆட முடியாது. உனக்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒரு கிரிக்கெட் பேட்டுக்கே இவ்வளோன்னா, உள்ளே இருக்கிற இந்த ஆன்மீகம், இந்த ஆன்மா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி பண்ணாதே இந்த யோகி இப்படி இருப்பாரா, இவர் இப்படி தான் இருக்கணும், இவர் யோகினா வந்துட்டு இப்படிலாம் இருப்பார், சித்தர்னா இப்படி இருப்பார். நீங்கள் பார்த்ததே கிடையாது யோகி சித்தரை. நான் பார்த்துருக்குறேன் யோகியை. நீங்கள் சித்தர்கள் யாரையும் பார்த்தது கிடையாது. அப்போது அப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழையணும், தெரிஞ்சுக்கணும்னா நீ வந்துட்டு ஒரு நல்ல மனிதனாகவே ஃபஸ்ட்டு நீ வாழணும். உனக்குள்ளே இருக்கிற கோவத்தை தூக்கி போட்டுடணும், காமத்தை பக்கத்தை வச்சிடணும். இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு செகண்ட் வரும், இப்போ வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோங்க. பரமசிவானந்தரும் அதான் சொல்லுவார். ஸோ இந்த செக்ஷுவல் ஹேபிட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, அதை அவாய்ட் பண்ணட்டோன்னு நினைக்கும் போது இன்னும் அதிகமாகும் தாட்ஸு. அப்போ என்ன பண்ணணும், எப்பப்பெல்லாம் தாட் வருதோ அப்பப்பெல்லாம் இறைவனோட சைல்டாக நீ நினச்சிட்டு அப்பப்பெல்லாம் நீ இருந்துரு, சைலண்ட்டாக இருந்துரு. அப்போது ஒரு ஸ்டேஜில் அது போர் அடிச்சுட்டு அப்படியே நீ அதில் ட்ராவல் பண்ணுவேன், இறைவனை நோக்கி ட்ராவல் பண்ணுவேன். அப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம விதானத்தை மாற்றிக்கணும். அவ்வளோதான். தவிர எந்த மனுஷனுக்கும் காம குரோத மத மாச்சரியம் இல்லாதெல்லாம் மனிதனே கிடையாது. அவனை மனிதன்னு சொல்ல மாட்டான் அவன். அப்போ அவன் வந்துட்டு ஜந்து, எதுவுமே இல்லாத ஜந்துவுக்கு கூட காமம் உண்டு. அப்போ எதுவுமே இல்லாத ஜந்துனா ஒரு டெட் பாடி. அப்போது எல்லாமே இருக்கும். 40 வயசு பெண்ணுக்கும் இருக்கும், 50 வயசு பெண்ணுக்கும் இருக்கும், 60 வயசு ஆணுக்கும் இருக்கும். எது? இந்த கோபம், காமம், ஈகோ, ஜெலசி, பகை, இதெல்லாம் வரும். இதெல்லாம் ஏன்னா அறியாமையில் வருது. அறியாமை இதெல்லாம் மக்கள் வந்துட்டு என்ன அறியாமையில் வாழ்கிறது. கடவுள் திருஷ்டியில் ஒன்றுமே கிடையாது. அது போனமானா நீ கோவப்படுவியா? போனமானா உனக்கு வந்துட்டு ஈகோ வருமா? போனமானா காமம் வருமா? ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு போனமாகும் போது. அது நீ ஒன்றுமே இல்லைடா, டே முட்டாள் பயலா, ஒன்றுமே கிடையாது நீ அப்படின்னு படுக்க வைக்கிற அந்த நிலை தான் செவநிலை. சிவநிலை ஆகணும்னா சமாதி நிலைக்கு போகணும். அப்போ அந்த சிவநிலை வேணுமா செவநிலை வேணுமான்றது முடிவு பண்ணுங்க. சவமாகிறது ரொம்ப ஈஸி, எல்லோரும் ஒரு நாள் போவோம். சிவமாகிறது ரொம்ப ரொம்ப கடினம். அதுக்கு முதல்ல டிசிப்ளின்.
10 மணி நேரம் பயிற்சி பண்ண உட்காரு, பயிற்சி பண்ணு, உடலை தயார் பண்ணதுக்கு அதை பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இல்லாத ஜஸ்ட்டு நான் யோகி ஆகிடுவேன், சித்தர் ஆகிடுவேன், யோகினா இப்படி தான் இருப்பார், சித்தர்னா இப்படி தான் இருப்பார், அவங்களாம் எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு செய்வாங்க. எந்த ஒரு விஷயம் இல்லாத வந்துட்டு அவங்க ஒரு மூச்சு பேச்சு கூட வராது. அப்பேற்பட்ட யோகியாக இன்னும் நானே ஆகலை, அப்பேற்பட்ட யோகியாக நீங்களும் ஆக முடியாது. இப்போதைக்கு பயிற்சி பண்ணணும். we are at the traveling. ஸோ அப்பேற்பட்ட ட்ராவலிங்கில் நம்ம பயிற்சி பண்ணணும்னா யூ ஹாவ் டு லேர்ன், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். அந்த யோகத்தை உட்காந்து பயிற்சி பண்ணணும், பேசினே இருந்தால் பத்தாது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மிக்ஜில் வீடியோ எனக்கு போட்டிருக்கிறோம். ஏன்? பிகாஸ் ரொம்ப இதை சொல்லக்கூடாது, பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன் நான். நிறைய இதே பேசிகிட்டு இருந்தால் எப்படி, யாருக்கு போய் சேரணுமோ அது அவங்களுக்கு போய் சேரும். யாருக்கு அது பிராப்தமாக இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஜாயின் பண்ணி தே வில் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஸோ திஸ் இஸ் வாட் த கான்செப்ட் இஸ். அண்ட் பரம சிவானந்தர் அவர்கள் ஜிக்கு எவ்வளோ கோடி நன்றி நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு உள்ள என்னோடய பாவனை எப்படி இருக்குன்னா, பரம சிவானந்தர்ஜி எப்போயுமே வந்துட்டு அடிக்கடி அவர் பேசினா அந்த உள்ள ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ஸு, அவர் பேசின இங்கிலீஷு, அவர் கூடிய பயிற்சி பண்ண மாதிரியே ஒரு உணர்வு வந்துட்டு, இது வந்துட்டு பூர்வ ஜென்மங்களில் ஏற்பட்ட ஒரு உணர்வு ஏற்படும். அப்பேற்பட்ட மாஸ்டர் அவர் வந்துட்டு எங்கள் நாகின் மாஸ்டருக்கு இந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுத்து, நாகின் மாஸ்டர் எனக்கு இந்த பிளெஸ்ஸிங்கை கொடுத்து இந்த பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம்னா, திஸ் இஸ் பிகஸ்ட் யூனோ லைஃப் லெசன். கிரியாயோகம்ன்றது இதுதான் பர்பஸ், இதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது அப்படின்றத உணர்வது தான் இந்த யோகம். ஸோ இதை வந்துட்டு எல்லாருக்குமே போய் சேரணும், எல்லாருமே கற்றுக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு விஷன் அண்ட் மோட்டிவ். அத்தனை பேருக்கு இது போய் சேர்ந்துருக்கு, கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு எவ்வளோ கோடி கும்பிடு வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் பர்பஸ். அதை விட்டுறாதீங்க, பயிற்சி பண்ணுங்கள். எவ்வளோ விஷயம் வரலாம் போகலாம், ஆனால் ஆன்மீகம் ஒரு தடவை தான் வரும். அதை விட்டுட்டிங்க வாழ்க்கையை நோக்கடிச்சிடும். அதனால் வாழ்க்கையில் நிம்மதின்ற ஒரு பகுதிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே இதை பயிற்சி பண்ணணும், ஜாயின் பண்ணணும், கற்றுக்கணும். இவ்வளோ தாங்க. ஸோ நன்றி. ஹரி ஓம்.